ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று பாபங்களை போக்கும் ரிஷி பஞ்சமி தினம். விநாயகர் சதுர்த்தியை தொடர்ந்து அடுத்த நாளாக வரும் பஞ்சமி தினம் ரிஷி பஞ்சமி அப்படின்னு அழைக்கப்படுறது. இந்த நாளில் அனைவரும் சப்த ரிஷிகளையும் வணங்கி தங்கள் பாபங்களை போக்கிக் கொண்டு புதிய வலிவும் பொலிவும் ஆரோக்கியமும் தீர்க்க ஆயுளும் பெற்று தம் வாழ்க்கையை தொடர்வது வழக்கம். இந்த நாளில் ஓம் சப்த ரிஷிபியோ நமக என்று சொல்லி சப்த ரிஷிகளையும் வணங்க நமது பல ஜென்ம பாபங்கள் அழியும் என்பது ஐதீகம். நாம் இந்த தினத்தில் ரிஷி பஞ்சமி விரதம் பற்றியும் பாபங்களை போக்கி புண்ணியம் தரவல்ல ரிஷி பஞ்சமி விரத மகிமை மற்றும் சப்த ரிஷிகள் பற்றியும் சப்த ரிஷிகள் மந்திரமும் இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். சப்த ரிஷி மந்திரம். கஷ்யபோத்ரிர் பரத்வாஜோ விஸ்வாமித்ரோத கௌதமஹ ஜமதக்னிர் வசிஷ்டஸ்ச சப்தைதே ரிஷய ஸ்மிருதாக தகந்து பாபம் சர்வ கிருஹ்ணந்த்வர்த்யம் நமோ நமக. கஷ்யபோத்ரிர் பரத்வாஜோ விஸ்வாமித்ரோத கௌதமஹ ஜமதக்னிர் வசிஷ்டஸ்ச சப்தைதே ரிஷய ஸ்மிருதாக தகந்து பாபம் சர்வ கிருஹ்ணந்த்வர்த்யம் நமோ நமக. இந்த மந்திரம் கஷ்யபர், அத்ரி, பரத்வாஜர், விஸ்வாமித்ரர், கௌதமர், ஜமதக்னி, வசிஷ்டர் என்னும் இந்த சப்த ரிஷிகளின் பெயர்களை நினைவு கூறுவதால் உச்சரிப்பதால் அனைத்து பாபங்களும் அழியும், புண்ணியத்தை பெறலாம் அப்படின்னு சொல்றது. நோய்கள் மற்றும் குறைபாடுகள் அனைத்தும் இவர்களை விட்டு விலகும். காலையில் எழுந்தவுடன் இந்த சப்த ரிஷிகளின் பெயர்களை உச்சரிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும்னு கீதையில பகவான் சொல்றார். கருட புராணத்தின்படி தினமும் காலையில் எழுந்தவுடன் இந்த சப்த ரிஷிகளின் நாமங்களை உச்சரிப்பதால் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் தீரும். நிதி நெருக்கடி மற்றும் வறுமையால் அவதிப்படுபவர்கள் இந்த சப்த ரிஷி நாமங்களை உச்சரிப்பதால் பலன் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஓம் சப்த ரிஷிபியோ நமக என்று அல்லது மேலே சொன்ன இந்த எளிமையான மந்திரத்தை சொல்ல ஒரு நபரின் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும், சர்வ மங்களங்களும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறது. விநாயகர் சதுர்த்தியை தொடர்ந்து வரும் இந்த ரிஷி பஞ்சமி நாளில் அனைவரும் சப்த ரிஷிகளை வணங்கி, குறிப்பாக பெண்கள் ஒரு மரத்தட்டில் 7 ரிஷிகளையும் எழுந்தருள செய்து அறிந்தோ அறியாமலோ தங்கள் மாதவிலக்கு காலத்தில் செய்த பாப செயல்கள் உள்ளிட்ட அனைத்து பாபங்களையும் ஒரு கணத்தில் போக்கிக் கொள்கின்றனர். அவ்வளவு சிறப்புகளா இந்த விரதத்துக்கு? அதனுடைய மகிமையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். மிகவும் பிரசித்தமான இந்த விரதம் பெண்களால் அவசியம் அனுஷ்டிக்கப்பட வேண்டியது. பெண்கள் வயதான பின்பு தங்கள் மாதவிடாய் காலங்கள் நீங்கியதும் தங்கள் சிறு வயதில் மாதவிடாய் காலங்களில் அனுஷ்டிக்கப்பட வேண்டிய பலவித நியமங்களை அனுஷ்டித்ததால் ஏற்பட்ட தோஷங்களை போக்குகிறது. ரிஷிகளை பூஜிப்பதற்கும் அவர்களின் அருளை பெறவும் அனுஷ்டிக்கப்படும் விரதம் இது. இந்த தினத்தில் காலையில் நாயுருவி குச்சிகளால் பல் துலக்கி நதி ஸ்நானம் செய்து மாதவிடாய் காலத்தில் ஏற்பட்ட பலவிதமான தோஷங்களுக்கும் பரிகாரமாக ஒரு சுமங்கலிக்கு வஸ்திர தானம் செய்து நதி ஜலத்தை குடத்தில் வைத்து யமுனா தேவியையும் சப்த ரிஷிகளான காஷ்யபர், அத்ரி, பரத்வாஜர், விஸ்வாமித்ரர், கௌதமர், ஜமதக்னி, வசிஷ்டர் ஆகியோருடன் அருந்ததியையும் ஆவாகனம் செய்து 8 வகையான பழங்கள் பக்ஷணங்கள் வைத்து பூஜை செய்து 7 பேருக்கு தானமாக வழங்க வேண்டும். இரவு முழுவதும் சப்த ரிஷிகளின் கதைகளை கேட்டபடி கண்விழித்து இருக்க வேண்டும். மறுநாள் காலையில் விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இதே போல் 7 ஆண்டுகள் செய்து வந்தால் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் நடந்த முன் ஜென்ம தோஷங்கள் நீங்கி இந்த ஜென்ம பாபங்களின் நிவாரணமும் தீர்க்க சௌமாங்கல்யமும் வம்ச விருத்தியும் பெறலாம் அப்படின்னு பவிஷ்ய புராணம் சொல்றது. இந்த சப்த ரிஷிகளின் நாமங்களை நாம இந்த தினத்துல சொல்றதுனால இவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது இல்லையா? அதனால இந்த சப்த ரிஷிகளை பத்தி இந்த தினத்துல நாம இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொண்டு புண்ணியம் பெறுவோம். இந்த தினத்துக்கு பாபம் போக்கும் பஞ்சமி தினம் அப்படின்னு தான் சொல்வது வழக்கம். நாம் காலை எழுந்ததும் நம்முடைய நன்மைக்காக சூரிய பகவானை வணங்குறோம். ஆனா நமக்கெல்லாம் நன்மை தருவதற்காக சூரிய பகவான் தினமும் யாரை வழிபடுறார் அப்படின்னு தெரியுமா? வான் மண்டலத்துல இருக்கக்கூடிய சப்த ரிஷிகளை தான் சூரிய பகவான் வழிபடுறார். விண்ணில் 7 ரிஷிகளும் சப்த ரிஷி மண்டலங்களாக நட்சத்திர வடிவத்தில் காட்சி தருகின்றனர். இந்த சப்த ரிஷிகள் பிரபஞ்சத்தில் சமநிலையை பேணுவதற்கும் மனித குலத்திற்கு சரியான பாதையை காட்டும் பொறுப்பையும் கொண்டிருந்தனர். இன்றும் சப்த ரிஷிகள் இந்த பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுறது. இரவு வானில் காணப்படும் ஒரு விண்மீன் கூட்டமே சப்த ரிஷி விண்மீன் சப்த ரிஷி மண்டலம் அப்படின்னு அழைக்கப்படுறது. ரிஷி யாஸ்கர்ன்றவர் இந்த சூரியனுடைய 7 கிரணங்கள் இருக்கு இல்லையா,
அதுவே சப்த ரிஷிகள்ன்ற ரகசியத்தை சப்த ரிஷயக சப்த ஆதித்ய ரஷ்மயக இதி வதந்தி நைருகாதாக அப்படின்ற வாக்கியத்துல சொல்லியிருக்கார். மகாகவி காளிதாசர் குமார சம்பவத்துல சொல்றார் என்னன்னா, அவர்கள் அதான அந்த சப்த ரிஷிகள் தொடர்ந்து தரக்கூடிய ஆதரவுனால அந்த ரிஷிகள் வானில் உதிக்கும் போது சூரியன் தன்னுடைய அஸ்தமன சமயத்துல தன்னுடைய கொடியை கீழே தாழ்த்தி பயபக்தியோடு அவர்களை பார்க்கிறானாம். எதற்காக? அந்த சக்தியை பெற்று நமக்கு சக்தி அளிக்கிறதுக்காக அப்படின்னு மகாகவி காளிதாசர் குமார சம்பவத்துல சொல்லியிருக்கார். சூரியனே தொழுது சக்தி பெறும்போது நாமும் தொழுது சக்தி பெறலாம் என்பதே இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம். இந்த சப்த ரிஷிகளை பற்றி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக கஷ்யப மகரிஷி. கஷ்யபர் மரீச்சி முனிவரின் புதல்வர். தேவர் குலம் அசுர குலம் ரெண்டுமே இவர்கிட்ட தான் தோன்றினதா சொல்லப்படுறது. மேலும் இவரிடமிருந்து தோன்றிய மனுவிலிருந்து தான் மனித குலமே தோன்றியது அப்படின்னு நம்பப்படுறது. இவர் தக்ஷனின் 13 குமாரிகள் வினதை, கத்ரு, பதங்கி, யாமினி ஆகிய 4வரையும் மணந்ததாகவும் சொல்லப்படுறது. உலகிற்கு தேவையான அன்பு, அமைதி, பொறுமை ஆகிய நற்குணங்களை எல்லாம் போதித்தவர் கஷ்யப மகரிஷி. அதனாலேயே இந்த பிரபஞ்சத்துல உள்ள உயிர்கள்லாம் செழிப்போடு காணப்படுகிறது மற்றும் காசினின்னு அழைக்கப்படுறது. இவரை வழிபடுவதற்கான காயத்ரி மந்திரம் ஓம் சர்வ சாஸ்திரார்த்ததாய வித்மகி ஆத்ம யோகாய தீமகி தன்னோ காஷ்யப பிரச்சோதயாத். அடுத்தது இரண்டாவதாக அத்ரி மகரிஷி. இவர் படைப்பு கடவுளான பிரம்மாவின் மகன், பிரஜாபதிகளில் ஒருவர். இவரது மனைவி அனுசுயா தேவி. அனுசுயா தனது கற்பின் திறத்தால் மும்மூர்த்திகளையும் குழந்தைகளாக மாற்றினாள். அந்த குழந்தைகளின் இணைந்த வடிவமே தத்தாத்ரேயர். மருத்துவத்தில் சிறந்து விளங்கிய ஆத்ரேயரும் அத்ரி மகரிஷியிடமிருந்து தோன்றியவர். ரிக்வேதம் புதுமண தம்பதிகளை வாழ்த்தும் போது அத்ரி அனசூயை போல வாழ வேண்டும்னு வாழ்த்தணும்னு சொல்றது. சுக்ரீவனுக்கு அடைக்கலம் கொடுத்து வாலியிடமிருந்து காப்பாற்றியவர் அத்ரி மகரிஷியே. இவரிடமிருந்து தான் சந்திரனும் தோன்றினார். நெல்லை மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி கிட்டக்க அத்ரிமலையில இவருக்கு கோவில் இருக்கு. அங்கே அனுசுயா தேவியுடன் அத்ரி மகரிஷி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இவருக்கான காயத்ரி மந்திரம் ஓம் சத்கர்ம பலதாய வித்மகி சதாக்னி ஹோத்ராய தீமகி தன்னோ அத்ரி பிரச்சோதயாத். மூன்றாவதாக பரத்வாஜர். இவர் தனது 3 ஆயுள்களையும் வேதம் பயில்வதற்கே பயன்படுத்தியவர். ரிக்வேதத்தில் அதிக சூக்தங்கள் இயற்றியவரும் இவரே. இவரது தவ வலிமையை போற்றாத புராணங்களே இல்லை என்று சொல்லலாம். வேதங்களை போன்றே மருத்துவ ஆய்விலும் எண்ணற்ற சாதனைகளை செய்தவர் பரத்வாஜர். பல்வேறு மந்திரங்களை உருவாக்கியவர். மகாபாரதத்தில் வரும் கௌரவர்கள் பாண்டவர்களின் குருவான துரோணாச்சாரியார் ஆகியோர் பரத்வாஜ மகரிஷியின் புதல்வர்கள். இவரை வழிபடுவதற்கான காயத்ரி மந்திரம் ஓம் தபோரூடாய வித்மகி சத்ய தர்மாய தீமகி தன்னோ பரத்வாஜ பிரச்சோதயாத். நான்காவதாக விஸ்வாமித்ரர். விஸ்வாமித்ரர்னு சொன்னால் உலகுக்கு உற்ற நண்பன் அப்படின்னு பொருள். இன்றளவும் முனிவர்னு சொன்னாலே நமது நினைவுக்கு வருபவர் விஸ்வாமித்ரர் தான். அந்த அளவுக்கு விஸ்வாமித்ரருடைய கோபம் பற்றி அனைவரும் அறிந்திருக்கலாம். இவர் குச்சநாபரின் மகன். ரிக்வேதத்தில் பல பகுதிகள் இவரால் எழுதப்பட்டது. காயத்ரி மந்திரமும் இவர்தான் உருவாக்கினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் இவருக்கு தனி கோவில் உள்ளது. இவரை வழிபடுவதற்கான காயத்ரி மந்திரம் ஓம் தனுர்தராய வித்மகி ஜட்டா ஜூட்டாய தீமகி தன்னோ விஸ்வாமித்ர பிரச்சோதயாத். ஐந்தாவது கௌதமர். வேத கால ரிஷிகளில் இவரும் ஒருவர். இன்றளவும் போற்றப்படும் தர்ம சூத்திரம் இவரால் தான் இயற்றப்பட்டது. ரிக்வேதத்தில் இவரது பெயரிலேயே பல்வேறு மந்திரங்கள் இருக்கு. இவரது மனைவி அகலிகை. இவருக்கான காயத்ரி ஓம் மகாயோகாய வித்மகி சர்வ பாவனாய தீமகி தன்னோ கௌதம பிரச்சோதயாத். அடுத்தது ஆறாவதாக பிருகு முனிவர். இவர் பிரம்மதேவனால் தனது படைப்பு தொழிலுக்கு உதவி புரிவதற்காக உருவாக்கப்பட்டவர். ஜோதிட சாஸ்திரத்தின் முதல் நூலான பிருகு சம்ஹிதா என்பது இவரால் எழுதப்பட்டது. இவரது மனைவி கியாதி. இவருக்கு விததா, ததா, சுக்ரன்ற மகன்கள். ஸ்ரீன்ற மகாலட்சுமியும் இவரது புதல்வி. உலகில் அறத்தை காக்க வேண்டும் என்பது இவரது நோக்கம். இவரை வழிபடுவதற்கான காயத்ரி ஓம் ரிஷி சிரேஷ்டாய வித்மகி அக்ஷசூத்ராய தீமகி
தன்னு பிருகு பிரச்சோதயாத். ஏழாவது வசிஷ்டர். வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷின்றது கேள்விப்பட்டிருப்போம். அதாவது இவரது வாயால் பாராட்டு பெறுவது சிறப்பானது. இவரது மனைவி அருந்ததி பெண்களுக்கு அதிகமாக மதிப்பளிப்பவர். இவரை போற்றுவதற்காகவே இந்த ரிஷி பஞ்சமி வழிபாடு பெண்களால் மேற்கொள்ளப்படுறது அப்படின்னு சொல்லப்படுறது. இவர் ராமாயணத்தில் தசரதனுக்கு அரச குருவாக விளங்கியவர். சப்த ரிஷிகளையும் அருந்ததியையும் தெரியாதவர் யாருமே இருக்க முடியாது. வைதீக முறைப்படி நடக்கும் திருமணங்களில் அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கும் சடங்கு மிக முக்கியமானது. திருமணத்தன்று இரவு துருவ நட்சத்திரத்தையும் அருந்ததியும் பார்க்கும் பழக்கம் தவறாமல் அனுஷ்டிக்கப்படும். துருவனையும் அருந்ததியையும் பார்க்கும்போது கூறும் மந்திரத்தோட அர்த்தம், ஓம் துருவா, நீ அழிவில்லாத பதவி பெற்றவர், சத்தியத்திற்கே காரணமானவன், நீ ஸ்திரமாக இருப்பதற்கு நீரே காரணம், துருவம் என்ற பெயரையும் பெற்றுள்ளாய், சுற்றுகின்ற நட்சத்திரங்களுக்கெல்லாம் நீரே கட்டுத்தறி போல இருக்கிறாய், அத்தகைய நீங்கள் சத்ருக்களின் உபாதை இல்லாமல் இவளை ஸ்திரமாக இருக்க செய்ய வேண்டும்னு வேண்டிக்கிற மாதிரி அந்த மந்திரம் அமைஞ்சிருக்கு. சப்த ரிஷிகளின் பத்னிகளுக்கு கிருத்திகா அப்படின்னு பேர் உண்டு. அவர்களுள் சிறந்தவளான அருந்ததியை ஷட் கிருத்திகைகளும் இவளே எங்களுக்குள் மிக உத்தமி அப்படின்னு ஏற்றுக்கொண்டார்களாம். அத்தகைய பெருமை வாய்ந்த அருந்ததியின் தரிசனத்தால் இவள் 8வது கிருத்திகை போல, அதாவது திருமணம் செய்து கொண்டவள், கற்பினாலும் பாக்கியத்தினாலும் விருத்தி அடையட்டும்னு அந்த மந்திரம் சொல்லி நாம அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்கிறதா அமையிறது. அனைத்து புராணங்களிலும் போற்றப்படுபவர் இவரை வழிபடுவதற்கான காயத்ரி மந்திரம் ஓம் வேதாந்தகாய வித்மகி பிரம்ம சுதாய தீமகி தன்னோ வசிஷ்ட பிரச்சோதயாத். இந்த சப்த ரிஷிகளையும் நாம் பித்தரக, அதாவது தந்தைமார்கள்னு சொல்லி குறிப்பிட்டு வணங்குகிறோம். இவர்களுக்கு மேலே பிரம்மலோகத்தில் உள்ள பிரம்மா இவர்களுக்கு தந்தையாதலால் நாம் பிரம்மாவை பிதாமக அப்படின்னு சொல்லி வணங்குகிறோம். ஒவ்வொரு மன்வந்தரத்திற்கும் இந்த சப்த ரிஷிகள் வேறுபடுவர். நம்ம சப்த ரிஷிகள் பத்தி தெரிந்து கொண்டோம். அடுத்தது ரிஷி பஞ்சமி விரத மகிமை தெரிந்து கொள்ளலாம். விதர்ப்ப நாட்டுல உதங்கன்ற முனிவர் இருந்தார். அவரது மனைவி சுஷீலை. இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள். அந்த பெண்ணை ஒரு நல்ல வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறா. திருமணமான சில நாட்கள்லயே அவள் தன்னுடைய கணவனை இழந்துடுறா. துக்கம் தாங்காம அவர் தன்னுடைய குடும்பத்தோட கங்கை கரையில ஒரு கிராமத்துல தங்கி சீடர்களுக்கு வேதம் கற்பிச்சுன்னு வரார். அவருடைய பெண்ணும் தன்னுடைய தந்தைக்கு பணிவிட செஞ்சுன்னு வரா. ஒரு நாள் அவ தூங்குற போது அவள் உடல் மேல புழுக்கள்லாம் நெளியறத சீடர்கள்லாம் பாக்குறா. அவ அம்மா கிட்ட சொல்றா. அவ அம்மாவும் அந்த புழுக்கள்லாம் அகற்றி விட்டு அவ அப்பா கிட்ட போய் இதை பத்தி சொல்றா. இதுக்கான காரணம் என்ன? அவர் தன்னுடைய ஞான திருஷ்டியில பாக்குறார். இதற்கு முன் இவ 7வது பிறவியில ஒரு அந்தன பெண்ணாக இருந்தா. மாதவிடாய் காலத்துல அசுத்தம்னு தெரியாம வீட்டுக்குள்ள வந்து புழங்கி பாத்திர பண்டங்கள்லாம் தொட்டு எல்லாத்தையும் செய்தா. அது மட்டும் இல்லாம பக்தி ஸ்ரத்தையோட அவளுடைய தோழிகள்லாம் இந்த ரிஷி பஞ்சமி விரதத்தை செஞ்சா. அதை பார்த்து இவ பரிகசித்து பழித்தா. அந்த காரணத்தினால்தான் இவளுடைய உடல்ல புழுக்கள்லாம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாள். ஆனா அந்த விரதத்தை இப்ப பார்த்த புண்ணியத்தினால இவள் பிராமண குலத்துல பிறந்திருக்கா அப்படின்னு சொல்றா. இந்த பாபம் நீங்கணும்னா அதே ரிஷி பஞ்சமி விரதத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய முறையை விளக்குறார். அவளும் அந்த ரிஷி பஞ்சமி விரதத்தை அனுஷ்டித்து அவளுடைய நோய் நீங்கிறது. அதனால குறிப்பாக பெண்கள் ருத்து காலங்களிலும் மற்ற காலங்களிலும் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்படும் அசுத்தம், அனாச்சாரம் இவைகளால் உண்டாகும் பாபங்கள் நீங்கி புனிதர்கள் ஆவதற்கும் சகல க்ஷேமங்களை அடைவதற்கும் இந்த விரதத்தை அவசியம் அனுஷ்டிக்கப்பட வேண்டும். இந்த விரத மகிமையை கேட்டாலே புண்ணியம் பெறலாம் அப்படின்னு பவிஷ்யோத்திர புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த தினத்தில் அனைவரும் சப்தரிஷி மந்திரத்தை தவறாமல் பாராயணம் செய்து இந்த ரிஷி பஞ்சமி விரத கதையும் கேட்டு பலன் பெறுவோம். இந்த சப்தரிஷி மந்திரத்தை தினமுமே காலையில் பாராயணம் செய்யலாம். தினமும் முடியாவிட்டால் வியாழக்கிழமை தோறும் கிழக்கு பார்த்து அமர்ந்தபடி இந்த சப்தரிஷி மந்திரத்தை சொல்ல இல்லத்தில் தனம், தானியம், கல்வி முதலான செல்வங்கள் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஓம் ஸ்ரீ சப்தரிஷிபியோ நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.